பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வு காரணமாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறி வரத்து குறைந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ஹரீஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். போர் பதற்றம் காரணமாக இந்த எரிவாயின் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த எரிவாயு விலை உயர்வு காரணமாக மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த வாகனங்கள் எண்ணிக்கையானது குறைவுபட்டிருக்கிறது. இதனால் காய்கறி வரத்தையானது குறைவுபட்டிருக்குது என வியாபாரிகள் தரப்பிலிருந்து நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நம்முடன் வியாபாரி சங்க தலைவர் நம்முடன் இருக்கிற முத்துக்குமார் இருக்கார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த போர் பதற்றம் காரணமாக எரிவாயுனா விலை அதிகமாக இருக்குது. இதனால் வழக்கத்துக்கு மேலே இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த லாரி வரத்தைகள் குறைஞ்சிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா டீசல் விலை நாளுக்கு நாளுக்கு ஒரு ரூபாயிலேருந்து 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லி எழுதி நீ குறைஞ்சது 9 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. இதனால் ஏற்றுமதி இடத்துல வாடகை ஏற்றத்தில் விவசாயிக்கு போதுமான விலை கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு அச்சத்தில் என்ன பண்ணாங்கன்னா சில அந்த வாடகை கொடுக்கறதுக்கு பயந்து எந்த சரக்குமே சரி ஏற்றலை. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 டன் காய்கறி வரும். இப்போ வரதே வெறும் 4,000 to 5,000 டன் காய்கறி தான் வருது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிலேருந்து ரொம்ப கம்மியாக வருது. வெளி மாநிலத்துலேருந்து அதிக அளவில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் வரும். அதெல்லாம் பாதி குறைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த விலை ஏற்றதுக்கு காரணமே. இப்போ காய்கறி விலை என்ன அதிகமாக இருக்குங்கிறீங்க. இப்போ குறிப்பிட்டு இந்த காய்கறி விலை வழக்கத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரியான காய்கறிகளுக்கு அதோட பட்டியல் கிலோ எவ்வளோக்கு போகுது ரேட்டு? அது வெங்காயம் அத்தியாவசிய பொருளில் முக்கியமான ஒரு பொருள். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 15 ரூபா 20 ரூபா விற்றுந்த வெங்காயம் இன்றைக்கி 30 ரூபாலேருந்து 35 ரூபா போயிருக்கு. உருளைக்கிழங்கு 18 ரூபா 20 ரூபா விற்றுந்த உருளைக்கிழங்கு இன்றைக்கி 40 ரூபாய்க்கு போயிருக்கு. 1 கிலோ கேரட்டு, ஊட்டி கேரட்டு 50 ரூபா 40 ரூபா விற்றுந்த ஊட்டி கேரட்டு இன்றைக்கி 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதேமாதிரி பீன்ஸ் 50 ரூபா 60 விற்றுந்த பீன்ஸ் இன்றைக்கி 70 80 ரூபா போயிருக்கு. அதேமாதிரி பச்சை காய்கறி சொல்லப்போனால் வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், முருங்கைக்காய் இந்த பச்சை காய்கறிலாம் கிட்ட 20 ரூபா 25 ரூபா விற்பனையான எல்லா பொருளுமே 50லேருந்து 60 ரூபாய்க்கு போய்ட்டுருக்கு. அதே போல் இப்போ நாளுக்கு நாள் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துக்கிட்டு தான் போகுது, குறையவே இல்லை. இப்போ இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த காய்கறி விலை இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதை பார்த்தாலே தெரிகிறது. அப்படி இருக்கிறப்ப வியாபாரிகள் அவங்கள இப்போ காய்கறி வாங்குறத அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? இப்போ வியாபாரி கிட்டத்தட்ட எண்ணிக்கை குறைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே காய்கறி வரத்தும் குறைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த தட்டுப்பாடு இல்லாமல், அதாவது மக்களுக்கு அதாவது நடுத்தர மக்களுக்கு போதுமான விலை கிடைக்காம அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, எங்களை விட அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு 15,000 20,000 சம்பளம் வாங்குறவங்களோ அல்லது 10,000 சம்பளம் வாங்குறவங்களோ அவங்களால குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த நடுத்தர மக்களுக்கு என்ன காரணம்னா அத்தியாவசிய பொருள் விலை ஓடுறது தான். அவங்களால குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமமாக ஆவாங்க. அதனால் இந்த பல்வேறு திட்டங்களை அறிவித்து மீண்டும் வியாபாரிகளுக்கு ஒரு மானியத்தை கொடுக்கலாம், அல்லது விவசாயத்தால் மானியம் தரணும். இல்லைன்னா வாகன ஓட்டுநர்களுக்கு, அதாவது வாடகை ஏற்றுறாங்களே அந்த வாடகை ஏற்றாதவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டீசலுக்கு ஒரு மானியத்தை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.